திருச்சி மாநாட்டிற்கு ஆயத்தமாகும், எவ்வாறு நடத்த வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அது சார்பாக புதுக்கோட்டையில் நமது ஆயத்த மாநாடு நடத்தினோம். அது சிறப்பாக இருந்தது. இப்பொழுது திண்டுக்கல்லில் முதலில் எங்களது மாவட்ட தலைவர் கருணாகரன் சார்பில் நமது மாநில தலைவர் புரட்சி நாயகன், சரித்திர நாயகன் கூட சொல்லலாம், அவர் ஆலோசனையின் பேரில் முதலாக நமது திண்டுக்கல்லில் அந்த ஆயத்த மாநாட்டிற்கு எவ்வாறு செயல்படுவது என்று வருகை புரிந்துள்ள மாநில அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் நமது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக வருகின்ற வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்னவென்றால் செட்டி என்று சொன்னால் கெட்டி என்று சொல்வார்கள். அவ்வாறு ஒவ்வொரு ஊரிலும் ஒரு செட்டியார் ஒரு சிறந்த பண்பாளனாகவும் ஆன்மீகவாதியாகவும் இருந்துள்ளான். அவரை கேட்டு தான் எல்லா காரியமும் நடக்கும். பட் என்னவென்றால் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அந்த ஸ்ட்ரென்த்து அவன் செட்டியார் அந்த ஊரில் அவன் அளவுக்கு வாழ்ந்திருக்கான். ஆனால் நம்ம செட்டியாரினுடைய ஒரு பெரிய எழுச்சியும் ஒரு கல்வித்துறையும் மற்ற எல்லாத்தையும் நம்ம உயர்த்த வேண்டும் என்றால் நம்மளுடைய இணைப்பு முக்கியமாக உள்ளது. இப்பொழுது நம்முடைய ஒரு இரும்பு மனிதனாக, ஒரு சரித்திர நாயனாக இத்தனை மாவட்டத்திலையும் ஒரு ஆலோசனை போட்டு ஒரு அடுத்த ஊரில் கூட நம்ம வெள்ளாஞ்சிட்டியார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த பொழுது இப்பொழுது அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலையும் ஒரு இணைப்பை உருவாக்கி நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை வழங்கி, ஒரு யாரும் பொருளாதாரத்தை பற்றி நீ கவலைப்பட வேணாம், நான் இருக்கேன், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கேன் என்று பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாநில தலைவர் அவர்களை நாம் இரும்பு தூணாக நினைத்து நாம் அவரவருக்கு ஏற்பட்ட உள்ள சிரமங்களை பொருட்படுத்தாமல் இதனுடைய சமுதாய வளர்ச்சிக்கு எவ்வாறு பாடுபட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று உணர்ச்சி பூர்வமாக செயல்பட்டால்தான் இந்த செட்டார் இனத்தை நாம் முன்னேற்ற முடியும். அதற்கு தலைமை, அங்கிருந்து ஒரு மாவட்ட தலைவர் சொன்னார், தலைமை அங்கிருந்து ஒரு அஜெண்டா தயார் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாம் இனத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நம்ம இனத்திற்கு கவர்மெண்ட்டில் இந்தனுடைய ஒரு அஜெண்டாவை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதை யார் நிர்வாகிகள் போகிறோம் அப்படின்ற ஒரு அஜெண்டா உருவாக்கி எம்பிசி ஆக்கினாலும் சரி, நம்ம மற்ற சலுகைகளை நம்ம கவர்மெண்ட் மூலியம் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நமது மாநில தலைவர் இரும்பு கரம் கொண்டு செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை ஆணித்தரமாக இருக்கிறது. மற்றும் திருச்சியில் நம்மளுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு நம்மளுடைய ஊர் மக்களையும் மற்றும் பக்கத்தில் உள்ள ஊர் மக்களையும் அணுகுவது என்று அணுகி பெரிய கூட்டத்தை சேர்க்கலாம். அங்கே வரும் பெண்களுக்கு நாம் தனி சலுகை எவ்வாறு உருவாக்க வேண்டும். இப்போ எங்களுடைய ஊரில் சொன்னார்கள், பெண்களுக்கு வந்தால் பாத்ரூம் வசதி மற்ற தங்கும் வசதி எவ்வாறு இருக்கும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் மாநில தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நம்மளுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நாம் எவ்வாறு அந்த வசதியை செய்து கொடுக்க போகிறோம். ஆண்கள் என்னென்னா ஏதாச்சும் அங்கிட்டு தெருவில் கூட படுத்துட்டு நம்ம அதை அட்டன்மெண்ட் வந்துடுவோம். பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து நம்மளுடைய இனத்தினுடைய சகோதரிகளை நல்லா பாதுகாத்து அவங்களை இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்ம பாடுபட வேண்டும் என்று கூறி இங்கே வருகை வந்துள்ள அனைத்து நிர்வாகிகளையும் நாங்கள் நன்றி கூறி வரவேற்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக வருகின்ற வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம். மத்திய வெள்ளாண் செட்டியார் சங்கத்தின்